திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக அக்னி ஸ்தலமாக திகழ்கிறது. இங்குள்ள அண்ணாமலை மலைதான் சிவபெருமானாகவே வணங்கப்படுகிறது. இந்தக் கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது. சிவனும் பிரம்மா, விஷ்ணுவும் தாங்களே பெரியவர் என்று போட்டியிட்ட போது சிவன் அனல் பிழம்பாக, அதாவது லிங்கோத்பவராக வடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. பக்தர்கள் எந்த நாட்களில் சென்றாலும் சிறப்புதான். என்றாலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷம். குறிப்பாக கார்த்திகை தீபம் அன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இது தவிர மகா சிவராமன், தைப்பூசம் போன்ற பண்டிகைகளும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. அண்ணாமலையார் கோவில் சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசு போன்ற பல அரசர்களால் பல்வேறு காலங்களில் விரிவுபடுத்தப்பட்டது. அதனால்தான் இதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் அழகிய மண்டபங்களும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. நாயன்மார்களால் பாடப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்றோர் பதிகம் பாடியுள்ளனர். கிரிவலத்தின் போது அண்ணாமலையைச் சுற்றியுள்ள சித்தர்களின் திருத்தலங்கள், தீர்த்தங்கள் போன்றவற்றையும் தரிசிக்கலாம். கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் ஜோதி நம் உள்ளிருளைப் போக்கி ஞானத்தை வழங்கும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகத்தின் உறைவிடமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படும் இந்த புண்ணிய பூமியின் வரலாறு, அஷ்டலிங்கங்களின் ரகசியம் மற்றும் கிரிவலத்தின் மகத்துவத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். தல வரலாறு: பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது அவர்களுக்கு இடையே சிவன் ஒரு பெரும் அனல் பிழம்பாக நின்றார். அடியையும் முடியையும் தேடித் தோற்று அந்த வரலாறு நிகழ்ந்த இடமே திருவண்ணாமலை. கட்டடக்கலை: சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக சோழர்கள், பல்லவர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் செதுக்கப்பட்டது. 217 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் நம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று. சிறப்பு: இங்கு மலையே சிவனாக வணங்கப்படுகிறது. அதனால்தான் மற்ற கோவில்களில் மலையைச் சுற்றி வந்து இறைவனை பார்ப்போம். ஆனால் இங்கு மலையையே இறைவனாக சுற்றி வருகிறோம். சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவலப்பாதையில் 8 திசைகளிலும் 8 லிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்திரலிங்கம் கிழக்கு சோகஸ்மேலி ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் தரும். அக்னிலிங்கம் தென்கிழக்கு சோகஸ்மேலி நோய்களில் இருந்து விடுதலை தரும். யமலிங்கம் தெற்கு சோகஸ்மேலி மரண பயத்தை நீக்கி நீண்ட ஆயுளை தரும். நிருதிலிங்கம் தென்மேற்கு சோகஸ்மேலி தடைகளை நீக்கி மன அமைதி தரும். வருணலிங்கம் மேற்கு சோகஸ்மேலி உலக நன்மைக்கும் மழைக்கும் காரணமானது. வாயுலிங்கம் வடமேற்கு சோகஸ்மேலி சுவாச கோளாறுகளை நீக்கி ஆரோக்கியம் தரும். குபேரலிங்கம் வடக்கு சோகஸ்மேலி பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் லாபமும் தரும். பக்தர்கள் அதிகம் வேண்டுவது இங்குதான். ஈசானியலிங்கம் வடகிழக்கு சோகஸ்மேலி ஞானத்தையும் முக்தியையும் வழங்கும் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். அன்று சந்திரன் தரும் குளிர்ச்சியும் மலையிலிருந்து வரும் மூலிகை காற்றும் உடலுக்கும் மனதிற்கும் பெரும் ஆற்றலை தருகின்றன. மகா சிவராமன் சிவபெருமான் லிங்கோத்பவராக தோன்றிய நாள் என்பதால் இங்கு சிவராமன் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். கார்த்திகை தீபம் இதுவே இந்த தலத்தின் உச்சகட்ட விசேஷம். மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் நம் அறியாமை என்ற இருளை நீக்கி ஞான ஒளி தருவதாக நம்பப்படுகிறது. அன்று மலையைச் சுற்றினால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அண்ணாமலையார் கோவிலை தவிர்த்து இங்குள்ள ரமணாசிரமம் மற்றும் பல சித்தர்களின் ஜீவசமாதிகள் அமைதியை தேடி வருபவர்களுக்கு ஒரு சொர்க்கம். அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்தோடு இந்த புனித பயணத்தை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.